2021 நடந்த சட்டமன்ற தேர்தல் அப்ப உதயநிதி ஸ்டாலினோட செங்கல் பிரச்சாரம் பெரிய கவனத்தை பெற்றுச்சு. மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டியிருந்தாலும் வேலைகள் சரியா நடக்கல அப்படிங்கறத வெளிக்கொண்டு வர உதயநிதி கையில ஒரு செங்கலை எடுத்துட்டு களத்துல இறங்கினாரு. இந்த வித்தியாசமான பிரச்சார யுக்தி மக்கள் கிட்ட பெரிய பேச்சு பொருளா மாறுச்சு. இதுதான் திமுகவோட வெற்றிக்கு ஒரு முக்கிய சக்தியா அமைஞ்சது. இப்ப மதுரையில முருக பக்தர்களுக்கான பெரிய மாநாடு நடைபெறுது. அதை முன்னிட்டு நயினார் நாகேந்திரன் 22ஆம் தேதி நடக்கிற இந்த நிகழ்ச்சியில எல்லாத்தையும் கலந்து கொள்ள சொல்லி அழைப்பு விடுத்திருக்காரு. அதே நேரத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரைக்கு விஜயம் செஞ்சப்ப தமிழக முதல்வர் ஸ்டாலின் எய்ம்ஸ் திட்டம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிற கேள்விய கேட்டதா செய்திகள் வந்திருக்கு. புதிய அரசியல் விவாதத்துக்கு அடித்தளம் அமைச்சிருக்கு. மதுரையில நடந்து வர எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்தை பத்தி மத்திய அரசு சமீபத்துல சில வீடியோக்களை வெளியிட்டாங்க. இதுக்கு பதிலளித்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் 2026 தேர்தலுக்கு இந்த வீடியோவே போதும் அப்படின்னும் அதை ஆரம்பிச்சு 10 வருஷங்கள் ஆகிடுச்சே அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு. இதுக்கு பதிலளிச்ச பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆதாரங்களோட இருக்கிற பதிவு ஒன்ன சமூக வலைத்தளங்கள்ல வெளியிட்டிருக்காரு. அதுல முதல்வர் விளம்பர படப்பிடிப்புகளுக்கு செல்லும் நேரத்துல மதுரை எய்ம்ஸ் திட்ட பணிகளை நேர்ல பார்வையிட்டு இருந்ததால அதன் முன்னேற்ற நிலை தெரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மாநிலத்திலேயே நடைபெறும் ஒரு முக்கியமான திட்டத்தை பார்வையிட முடியாத முதல்வரும் அவரோட மகனும் அமைச்சர்கள் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சிகள்ல மட்டும் ஆர்வமா பங்கேற்பது தமிழகத்தோட விதி கெட்ட நிலையை காட்டுது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. மதுரை எய்ம்ஸ் திட்டம் நிச்சயமாக நடைமுறைக்கு வரும். ஏன்னா அது பிரதமர் மோடியோட நேரடி வாக்குறுதி அப்படின்னு சொன்ன அண்ணாமலை ஆனா முதல்வருக்கு அவரே அளித்த வாக்குறுதி L57 நினைவுல இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இதே மதுரையில வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி 4 ஆண்டுகள் ஆனாலும் ஒரு செங்கல் கூட வைக்கப்படல. அந்த முதல் செங்கலை நாங்களே தர்றோம். முதல்வர் எப்பொழுது இந்த பல்கலைக்கழகத்தை அமைப்பீர்கள் அப்படின்னு அவர் நேரடி சவால் கொடுத்திருக்காரு. திமுகவோட பல வாக்குறுதிகள் இன்னும் முழுமையா நிறைவேறாத நிலையில 98.5% நிறைவேற்றியதாக கூறும் அரசியல் வாதம் ஏன் அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் கிட்ட பெரிய கவனத்தை பெற்றிருக்கு. மதுரை எய்ம்ஸ் பத்தி நிறைய பேரு பதிலளிக்க முனைகிற நிலையில திமுகவோட வாக்குறுதியான வேளாண் பல்கலைக்கழகம் பத்தி மட்டும் அமைதி காக்கிறது அரசியல் நோக்குல சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கு. இதன் அடிப்படையில இந்த தடவை உதயநிதி மறுபடியும் செங்கல் பிரச்சாரம் நடத்தினா மக்கள் கிட்ட எதிர்மறையான பதில சந்திக்க கூடும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் கணிச்சிருக்காங்க. இதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்.